வணக்கம் மக்களே, என் பேர் ரூபேஷ். நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு பாண்டை எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் பாண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம். நான் யூஸ் பண்ணுற 2 ட்ரஸ்டட் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் எந்த வெப்சைட்டில் பாண்ட்ஸ் வாங்குறது அப்படின்றது. அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டெமோவில் வந்து நான் இந்தியா பாண்ட்ஸ் வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து இருக்க எல்லா பாண்ட்ஸுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 67 பாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்தியா பாண்ட்ஸில். 67 பாண்டுமே நல்ல பாண்டு, சேஃபான பாண்டு, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கிடையாது. நம்ம தான் வந்து நம்மளோட சேஃப் அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். பார்க்குற எல்லா பாண்டுலேயும் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பாண்டை பற்றி கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா வந்து இது ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கிடையாது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. பாண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் ஒரு டூலாக இருந்தாலுமே அது பின்னாடியும் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போதிய ரிசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும், பாண்டில் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே வந்து உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாண்டும் இருக்கு இல்லையா, இங்கே சைடில் வந்து ஃபில்டரிங் ஆப்ஷன் இருக்கும். என்னென்னலாம் வந்து ஒரு பாண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈல்டுனா உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு என்ன ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது தான் ஈல்டு. பேசிக்காக வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் பாண்டுக்குள்ளே வரோம்னா நம்மளுக்கு எஃப்டியை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வரோம். ஸோ வந்து 8 to 10 அண்ட் மோர் தென் 10 அதையுமே அந்த ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். பட் இங்கே ஏன் செலக்ட் பண்ணுறோன்னா, சில நல்ல பாண்டு வந்து 10.5 11% கூட இருக்கும். ஸோ அதனால அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து டென்யூர் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பாண்டில். ஏன்னா வந்து அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது நம்மளால் இன்றைக்கி ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம அதோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஷார்ட் டேர்மாக போங்க, லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து 1 to 3 இயர்ஸ் வச்சுக்கிறேன் அண்ட் 0 to 1 இயருமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரெடிட் ரேட்டிங்கு. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சேஃபஸ்ட் பாண்ட் ரேட்டிங் வந்து சாவரின்னு. அது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் AAA, AA, BBB, BBB அப்படி போகும். ஏக்கு கீழே பி ஆர் டிலாம் வந்து இன்வெஸ்டே பண்ணாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. மினிமம் வந்து ஏவாவது இருக்கணும், ஏக்கு கீழே போகாதீங்க. ஸோ வந்து AAA, ஏ அண்ட் AA செலக்ட் பண்ணிக்கிறேன். சாவரின் ஏன் செலக்ட் பண்ணலைன்னா, சாவரின் பாண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. மந்த்லியா, குவார்ட்டர்லியா, செமி ஆனுவலியா எப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகணுன்றது தான் இது. நான் வந்து எப்போவுமே மந்த்லி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து பாண்டுக்குள்ளே வராங்கனாலே அவங்களுக்கு வந்து சேல்ரி மாதிரி ஒரு மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அதுலேருந்து வர காசை வச்சு தான் நான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறதில்ல, எனக்கு எப்போ வந்தாலும் ஓகேனா நீங்கள் குவார்ட்டர்லி, செமி ஆனுவலி கூட போய்க்கலாம். இங்கே மந்த்லி செலக்ட் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி டைப் 2 டைப் இருக்குது. ஒன்று செக்யூர்டு, இன்னொன்று அன்செக்யூர்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் வேணாம், அந்த பக்கம் போகவும் வேணாம். அன்செக்யூர்டே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. எப்போவுமே செக்யூர்டே போங்க. செக்யூர்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து கொலேட்ரலாக கொடுப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை. அந்த மாதிரி கம்பெனி வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணி வாங்குகிற கடனுக்கு
கொலேட்ரலாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து செக்யூர்ட் லோன், அது செக்யூர்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து கடன் கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து அடமானத்துக்கு வாங்கிட்டு தான் கொடுப்போம். அதுதான் சேஃப்டி. காசு நாளைக்கு வரலைனாலும் அந்த பொருளை விற்று காசாக மாற்றிக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ எப்போவுமே செக்யூர்டு போங்க. அன்செக்யூர்டில் எந்த ஒரு கொலேட்ரலும் இருக்காது. ஸோ நாளைக்கு கம்பெனி டிஃபால்ட் ஆச்சுன்னா உங்கள் காசு வராமல் கூட போயிடலாம். எப்போவுமே செக்யூர்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிடம்ஷன் டைப்பு மெச்சூரிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டிங்க இல்லையா பிரின்சிபல் அமௌண்ட்டு, அது கடைசியாக மெச்சூரிட்டி அப்போ வந்து உங்களுக்கு வரா மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். நடுவுலேயே எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து மீதி இருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டோம். அதனால தான் இங்கே மெச்சூரிட்டி செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பாண்ட் ஃபில்டர் ஆகிடுச்சு. நம்ம 67 பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி பாண்டு 7 தான் இருக்குது. இதனால தான் சொன்னேன், இருக்க எல்லா பாண்ட்லேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி மீதி வர பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதையுமே வந்து கண்ணை மூடிட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியுமா, அண்ட் அந்த கம்பெனி எப்படி ரீசெண்ட் டைம்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அண்ட் இதுக்கு முன்னாடி பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிருக்கா, ஏதாவது பாண்ட் இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஆகிருக்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலையே எல்லாத்தையும் நான் காமிச்சேன்னா இன்னும் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. கம்பெனி பேர் தெரியும். இப்போ வந்து எனக்கு வந்து நாவி கம்பெனி தெரியும், நல்ல கம்பெனி அப்படின்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடாது. அதோட இதுக்கு முன்னாடி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு அண்டு பாண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாண்ட் வாங்குங்க. இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாவி ஃபின்சர் லிமிட்டடோட பாண்டை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் ரேட்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நியூவாக ஒரு இஷ்யூ போட்டிருந்தாங்கன்னா அதை வாங்கும் போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமோ அதுதான் கூப்பன் ரேட்டு. நம்ம இப்போ அதை பார்க்க தேவையில்ல. எப்போவுமே ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு இருக்கு இல்லையா, இந்த 11%, இதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ வாங்கும் போது நம்மளுக்கு வந்து அதுலேருந்து 11% ரிட்டர்ன் கிடைக்குது. இது ஒரு நல்ல ரிட்டர்னு. அண்ட் இதோட பேலன்ஸ் டென்யூர் வந்து இன்னும் 1 வருஷம் 4 மாதத்தில் வந்து மெச்சூர் ஆகிடும். மெச்சூரிட்டி டேட் வந்து செப்டம்பர் 30, 2027. இதோட ரேட்டிங் வந்து ஏ. நான் சொன்னேன் இல்லையா, ஏக்கு கீழே போகாதீங்க, இதுதான் லீஸ்ட்டு. இதுக்கு கீழே போகாதீங்க. இதை ரேட் பண்ண கம்பெனி வந்து கிறிசில். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி, மாதம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதுவும் ரொம்ப முக்கியம். ரீபேமெண்ட் ப்ரையாரிட்டி. இப்போ வந்து சப்போஸ் கம்பெனி டிஃபால்ட் ஆகிடுச்சு, இருக்க கொலேட்ரலை விற்று பாண்ட் வாங்கினவங்களுக்குலாம் தரப்போகிறாங்க. இதில் வந்து சீனியர் சப்பார்டினேட்டட்னு இருக்கும். சப்பார்டினேட்டட்னா சீனியருக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான். சீனியர் தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. வந்த காசை சீனியர் பாண்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு மீதி இருந்தால் தான் சப்பார்டினேட்டட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே சீனியர் பாண்டான்னு பார்த்து வாங்குங்க. அப்போ தான் டிஃபால்ட் கம்பெனி ஆனாலும் உங்களுக்கு காசு வரதில் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண மாதிரி இங்கே செக்யூர்ட் பாண்ட். இந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10,000 ரூபாய். நீங்கள் ஒரு பாண்ட் வாங்கினா மினிமம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில். அதேமாதிரி மெச்சூரிட்டி டேட்டு, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட்டு, இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே இருக்கும். கேஷ் ஃப்ளோ இதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பாண்ட் வந்து 10,000 ரூபாய் இல்லையா, 10 லட்சம் போடுறோன்னா 100 பாண்ட் வாங்குகிறோம், 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8,750 ரூபா, 8,500 அந்த ரேஞ்சில் வந்து மாதம் உங்களுக்கு வரும். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 8,500 அந்த மாதிரி வந்து மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுதான் கேஷ் ஃப்ளோ. அண்ட் இஷ்யூரோட இன்ஃபர்மேஷன்ஸு, அவங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸு,
இதெல்லாமும் இங்கே இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் போய் கூகுளில் வந்து சர்ச் பண்ணியும் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இதுதான் மொத்தமாக நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா, பபாய்.